வணக்கம். மேசராசி நண்பர்களுக்கு அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் 7.5 சனி தொடங்க போகுது. மேசராசி நண்பர்களுக்கு முன்கூட்டியே இதை தெரிவிக்கிறதுக்கு காரணம் அவர்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா நீண்ட கால திட்டங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் தயார் நிலையில் இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய ஒரு இடர்பாடுகளை நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இப்போயே இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம். மேசராசியை பொறுத்தவர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமான நபர்களாக இருக்கிறீங்க. அதே வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சனி பகவான் இருக்கார். ஒரு இடரை கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் வேகத்தில் இப்போ எப்போதுமே ஓடும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடுப்பு அப்படிங்கிறது இடையில் வரும்போது ரொம்ப அடிபட்டுருவீங்க. அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன ஒரு வழிகாட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேசராசினருக்கு விரய சனியாக முதல்ல ஆரம்பம் ஆகும். இப்போ இந்த நேரத்துலேருந்தே உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும். இந்த சனியோட வேலையை என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய மாய தோற்றத்தை உருவாக்கிடும். மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. பல கோடீஸ்வரர் மாதிரி நானும் ஒருவராக வரப்போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை சனி உருவாக்குவார். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்பி அதில் இறங்கிடுவீங்க. அதில் இறங்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அவர் நிறையா அப்படியே பிரச்சனைகளை ஒன் பை ஒன்னாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். கொடுக்க ஆரம்பித்து உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டு உங்களை நவர விடாமல் மாற்றிடுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போதுலேருந்தே ஒவ்வொரு அடியையுமே பார்த்து வைக்கணும். எடுக்கிற முடிவுகள் அனைத்துலேயுமே சிறந்த கவனத்தை கொண்டு போகணும். கொண்டு போகிறதுனா இன்றைக்கி நம்ம தொழிலை ஆரம்பித்து இன்றைக்கே ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை விட்டுருங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம தொழிலை எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் திட்டமிடலில் கொண்டு போகிறோம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு இடையில் ஒருத்தர் நிற்க போகிறாரு, நம்ம வேகத்தை குறைக்க போகிறாரு. அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு திட்டமிடலை நீங்கள் வச்சுக்கிடுங்க. அப்போ இந்த திட்டமிடல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிதானமாக நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்பு நீங்களே உருவாகிடும். உங்கள் மேலே குறை சொல்கிறதுக்கான வழி இல்லை. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி மேசராசி முதல் ராசியாக இருக்கும் போது அப்போ முதலாக உங்களுடைய பிறவி குணம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே ரொம்ப வேகமாக செயல்படுறதா இருக்கும். எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடுத்தவர் ஒரு 10 நாள் செய்கிற காரியத்தை நீங்கள் ஒரு 1 ஹவர்லேயே செஞ்சு முடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க. ஸோ அந்த நேரத்தில் இவர் பிடிக்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுடைய வேகத்தில் முதல்ல கையை வச்சுருவார். அப்படி வேகத்தில் கையை வைக்கும் போது உங்களுக்கு அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. என்ன யாரா தடுத்து நிப்பாட்டுறது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்னும் வேகம் எடுப்பீங்க. அப்படி வேகம் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா பிடிக்கிறவர் சாதாரணப்பட்ட நபர் அப்படி கிடையாது. அவர் மிக பலம் வாய்ந்த ஒரு நபர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிடிக்க வச்சிட்டாரு அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய வேகத்தை காட்டவே கூடாது அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணணும், நம்ம திட்டமிடல் எல்லாமே இந்த 6 மாத காலங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த 6 மாத காலங்களில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை அத்தனையுமே நீங்கள் செஞ்சுக்கிடுங்க. எந்தது அவர் தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சேமிப்பை பத்திரப்படுத்தினாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் தான் தலைவனாக இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த தலைவனோட போஸ்ட்டை மாற்றி உங்கள் வீட்டில் அடுத்தவங்க யார் ஒரு நம்பிக்கையுரிய நபர் யார் இருக்கான்னு பாருங்கள். அவங்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டு நீங்கள் நம்பிக்கை அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழில் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும். உங்களுடைய வருமானமும் பிரச்சனை வராது. முதல்லையே அவருக்கு சனி கையை வைக்கிறது 7.5ல் பொருளாதாரத்தில் கையை வச்சுருவார். அப்படி பொருளாதாரத்தில் கையை வைக்கலை அப்படின்னா உங்களுடைய உடல்நிலையில் கையை வச்சுருவார்.
இது 2ல் தான் மேஜராக அவர் கையை வைக்கிறது. உடல்நிலையில் கையை வச்சார் அப்படின்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும், இல்லை பொருளாதாரத்தில் கையை வச்சாருன்னா உடல்நிலை உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நமக்கு இந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு 2மே நல்லா இருக்கும் போது தான் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து செயல்பாட்டில் எச்சரிக்கையாக வந்து இருங்க. தற்போதிலிருந்தே நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா இப்போயே வந்து என்ன பண்ணுவார்னா, உங்களை வந்து பல கோடிக்கு அதிபராக மாற்றுற மாதிரி வந்து ஒரு 10 பேர் உங்கள்கிட்ட கொண்டாந்து பணத்தை கொடுப்பாங்க. கரெக்டாக அந்த 7:30 பிடிக்கிற நேரத்தில் அந்த பணம் பூரா எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. நீங்கள் ஏதோ தொழிலையோ இல்லை வேறு ஏதோ முதலீடில் போட்டிருப்பீங்க, அது எல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு எனக்கு தொழில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பணத்தை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து மாட்டிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை வந்து கொடுத்துருவார். அதனால் என்ன பண்ணணும்னா, மேசராசி நண்பர்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவை. அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்கிட்ட கொடுக்கலாமா அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற நம்பிக்கை உரியவர்கள் தகுதியானவர்கள் யாரோ அவங்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா, வரக்கூடிய 7:30 வந்து நீங்கள் வந்து சமாளிக்கலாம். அதாவது இப்போ முதல்ல வந்து விரயசனியாக தான் வந்து அவர் வரப்போகிறாரு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்திலேயோ இல்லை உடல்நிலையிலோ வந்து பிரச்சனையை கொடுப்பாரு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயங்களை நீங்கள் மேசராசினை பின்பற்றணும். மேசராசினியருடைய செயல்பாட்டை தடுக்கிறதுக்கு வரக்கூடிய சனி வந்து உங்களை தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்ல கவனமோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 7:30 வரக்கூடிய சனி அப்படிங்கிறவர் வந்து உங்களை வந்து பெருசாக பாதிப்பு வந்து உருவாக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னையிலிருந்தே உங்களுடைய திட்டமிடலை வந்து தொடங்கி இனி வரும் 7:30 வந்து சமாளிக்க முடியும். இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் தான் இருக்குது, நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போயிலேருந்தே தொடங்கிட்டிங்கன்னா மேச ராசினருக்கு அவர் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தா கூட இந்த வழிமுறையை பின்பற்றும் போது நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். நன்றி நண்பர்களே.